இது ஒரு நிமிட கதை தான் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் மனதின் அமைதிக்கான பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய கதை தான் இது. ஸோ ஸ்டோரி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு மழை காலத்தில் 2 சாமியார்கள் காட்டுப்பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மழை காரணமாக நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு இளம் பெண் அந்த நதியை கடக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கிறா. அவள் இந்த 2 சாமியார்கள் கிட்ட கேட்குறா, எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுங்க, நான் அந்த நதியை கடக்கணும்னு. அதில் ஒரு சாமியார் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த பெண்ணை தூக்கி பாதுகாப்பாக மறுபுறம் கொண்டு போய் விடுறாரு. அதற்கப்புறம் இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து அந்த மற்றொரு சாமியார் கேட்குறாரு, நீ எப்படி அந்த பெண்ணை தூக்கலாம்? நம்மளோட ஒழுக்க விதிகளில் அது தவறான செயல் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த முதல் சாமியார் சொல்றாரு, நான் அவளை அந்த நதிக்கரையில் கடந்து விட்டுட்டேன். ஆனால் நீ இன்னும் அவளை உன் மனசில் ஒரு கேள்வியாக சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உண்மையான அமைதிங்கிறது வெளிப்புற சூழல்ல இல்லை. தேவையற்ற நினைவுகளையும் குற்றமுள்ள உணர்வுகளையும் நீங்கள் விட்டு விலகும் போது தான் உண்மையான அமைதி கிடைக்குது. உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உங்கள் மன சுமையை விடுவிக்க கற்றுக்கொள்ளணும்.